நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல். இந்த குறளுக்கு என்ன பொருள்னா, கண்ணின்று கண்ணறச் சொல்லினும், நம்ம கண் முன்னாடி யாராவது இருக்கும் பொழுது கண்மூடித்தனமா எந்த வார்த்தை வேணாலும் பேசிடலாம். சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல். எதை சொல்லக்கூடாதுன்னா, அவங்க நம்ம முன்னாடி இல்லாத பொழுது பின் விளைவுகளை பற்றி யோசிக்காம நம்ம எதை வேணாலும் பேசிடக்கூடாதுன்னு. இது எக்காலத்துக்கும் பொருந்துன்றதை நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் அனுபவிச்சிருப்போம். இந்த சிந்தனையோட நிகழ்ச்சிக்கு போவோம். இது காளிமார்க் பவன்டோ ஒரு வார்த்தை 1,00,000 தமிழோடு விளையாடு, பவர்ட் பை சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இப்போ முதல் சுற்று தொடங்க போறோம். மீன், நீர், சுவாசம், செதில், புகைவண்டி, விரைவு, போவது. நடிக்காம சொல்லணும். இங்க நடிகராக நீ, நான், மொட்டை, சொட்டை. ரெண்டு பெரிய மனுஷன் பேசிக்கிற பேச்சு. தீ, நெருப்பு, எரிப்பது, புகை, அடுப்பு, எடுப்பு. அடுப்புக்கு இடுப்பா? எடுப்பு சார். சாப்பாடு, உணவு, பருந்து, எருந்து, சாப்பாடு. மூணாவது குறிப்பு. திரும்ப கொடுத்தாலும் மூணாவது. காதலி, தோடு, ஆபரணம், காதேவா? அப்படிலாம் கேட்கக்கூடாது. வெற்றி வாய்ப்பு ரொம்ப பிரகாசமா இருக்க மாதிரி தெரியுது உங்க முகங்களை பார்த்தாலே. இன்றைய நிகழ்ச்சியை தொடங்குவோம். 2 அணிகளை சேர்ந்த பிரபலங்களையும் இப்போ சந்திக்க போகிறோம். இந்த நால்வருமே விஜய் டிவி தொடர்கள், நாடகங்கள் மூலமாக உங்களுக்கு மிகவும் பரிச்சயமானவர்கள். முதல் அணியாக நாம் வரவழைப்பது திரு சுப்பையா மற்றும் ரேகா. வணக்கம் சுப்பையா. வணக்கம். நீங்கள் ஆண்டாள் அழகர் மூலமாக இன்னைக்கு எல்லா வீடுகள்லையும் புகுந்திருக்கிற ஒரு பிரபலம். இது எப்படி உங்களுக்கு நிகழ்ந்தது? ஏற்கனவே நான் 7 சீன் ஒரு சீரியலில் ஒரு ஏஹெச் அழகன் கேரக்டரில் நடித்தேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த சீரியல் வந்தது. சரி, முதல் முறையாக அந்த வாய்ப்பு எப்படி வந்தது? நான் பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தினுடைய நாடகத்துறையினுடைய நடிப்பு ஆசிரியராக இருக்கிறேன் நான். அப்போ அங்கேருந்து நம்மளுடைய சீரியல் எல்லாமே ஆக்டிங் ட்ரைனிங் கொடுக்க வருவேன் நான். ஸோ அதன் மூலமாக நம்ம ஒரு ரமணன் மூலமாக நான் ஒரு பெரிய என்ட்ரி இங்கே வந்து. சரி, இப்போ அந்த லெக்சர் பணியும் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஆமாம். சரி, அதை விட்டுற மாட்டீங்க? இல்லை சார், அதுதான் எனக்கு ஆதாரம் சார். ஆதாரம். ஓகே. சரி, உங்களுக்கு ஒரு பாடமாக நடிப்பை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கும் நீங்கள் நேரடியாக கேமரா முன்னாடி தோன்றி நடிக்கிறதுக்கும் எதுவும் மாறுபாடு இருக்கா? இருக்குது சார். நிச்சயமாக மாறுபாடு இருக்கு. அங்கே நடிப்பு அப்படின்பது நம்ம கேமரா முன்னாடி இல்லை. ஸோ நாடகத்திற்கான நடிப்பு, இங்கே கேமரா முன்னாடி ஒரு நடிப்பு. ஸோ டோட்டல் டெக்னாலஜி இருக்குது. ஸோ அந்த டெக்னாலஜினால அந்த டெக்னாலஜிக்கு நம்ம அடாப்ட் ஆக வேண்டியிருக்கு. அந்த ஒரு சூழல் எப்பவுமே நம்ம எங்கே நின்னாலும் திரும்பினாலும் நடந்தாலும் பேசினாலும் வித் ரெஸ்பெக்ட் டு கேமரா எல்லாத்தையுமே நம்ம பண்ண வேண்டியது. மேடையில் ஒரு பெரிய ஆடியன்ஸ் பரவாயில்ல இருக்கனால அதுக்கு வேற மாதிரி உங்களுடைய பாடி லாங்குவேஜ். நம்ம ஆக்டிங் நம்ம ஒரு பாயிண்ட்ல ஆரம்பிச்சோம்னா கடைசியில் எண்டில் தான் முடிப்போம். பட் இங்கே அப்படி இல்லை, பிரேக் ஆகி நம்ம ஆக்டிங் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. ஓகே, உங்களுக்கே இது வித்தியாசமான அனுபவம் தான். ஆமாம். இப்போ நீங்கள் திரும்பி போய் பாடம் நடத்தும் பொழுது உங்களுடைய அனுபவ அறிவு இன்னும் அதிகமாக உங்களுக்கு கண்டிப்பாக. சரி ரேகா, உங்களை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் எப்படி வந்தீங்க தொலைக்காட்சிக்குள்ள? நான் என்னோட சொந்த ஊர் கேரளா, பிறந்ததெல்லாம் அங்கே தான். 2002 மாவட்ட அளவில் ஒரு கவிதை போட்டி வச்சுருந்தாங்க. அது நம்ம கலைஞர் ஐயா அவர் மூலமாக எனக்கு ஒரு மாவட்ட அளவில் வச்சு அது மாநில அளவில் 3ஆம் பரிசு தொகையும் வாங்கினேன். எந்த மொழியில்? தமிழில். ஓஹோ, அது மலையாள பெண், ஆனால் தமிழ் கவிஞர். 6ஆம் வகுப்புக்கு அப்புறம் நான் கோயம்புத்தூரில் படித்தேன். சரி. அது அந்த கவிதை போட்டி முடிஞ்சு பரிசெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் இது மேடையில் நடந்தப்போ ஐயா சொன்னார், உனக்கு பிடிச்ச ஒரு கவிதையை சொல்லுன்னு சொன்னார். உடனே குழந்தையை பற்றி சொல்கிறேங்க ஐயா அப்படின்னு சொன்னேன். உடனே அந்த கவிதைக்கு நீதான் இப்பத்த கவிக்குயில் அப்படின்னு சொல்லி அவர் அந்த மேடையில் சொன்னார். அந்த கவிதையை சொல்லலாமா? குழந்தை தலைப்பு. குழந்தை இங்க சொல்லுங்க. தந்தையின் ஆண்மையை தரணிக்கு பறைசாற்றும் வெல்வெட்டு முரசு, தாய் மடி மலடல்ல என தரசான்றுதல் தந்து தழுவிய தங்க தாம்பாளம், இல்லற விருட்சத்தில் இனிமை கனிகளை உதிர்க்க வந்த மரகத ஈசல், பளிங்கு மாளிகையானாலும் பட்டுக்கம்பளம் விரித்தாலும் குழந்தை குரல் எதிரொலிக்காத பட்சத்தில் அது வௌவால்களின் கழிப்பறையே, ஆந்தைகளின் அந்தப்புறமே. குழந்தைகளுக்கு ஏழை பணக்கார பேதம் தெரியாது, சைவ வைணவ சதித்திட்டம் புரியாது, தெரிந்ததெல்லாம் பொக்கை சிரிப்பும் மழலை பேச்சும் தான். இவ்வளோ அழகா கவிதை எப்படி எழுதுறீங்க? உங்களுக்கு கவிதை எழுதுற ஈடுபாடு அல்லது அந்த திறமை ஆர்வம் எப்படி வளர்த்துக்கிட்டீங்க? ஏன்னா கேரளாலேருந்து வந்தப்போ அந்த கொஞ்சம் தமிழ் கொஞ்சி பேசுகிற மலையாளமும் தமிழும். என்னோட தமிழ் ஆசிரியர் புஷ்பம் சொல்லிட்டு அவங்க
நீ எப்போவுமே உள்ளே வரும்போது உள்ளே நம்மான்னு சொல்லிட்டு வா. அதாவது நீ காலையில் வந்தாலும் சரி, எந்த சப்ஜெக்ட் பீரியடில் உள்ளே வந்தாலும் உள்ளே நம்மான்னு சொல்லிட்டே வான்னு சொன்னாங்க. எனக்கு இந்த உள்ளே நம்மாங்கிறதுக்கான அர்த்தம் 8ஆம் வகுப்பில் தான் தெரிஞ்சுது. அப்போ அவங்க சொல்லுவாங்க, நீ இந்த கவிதையெல்லாம் திருக்குறள் உட்பட செய்யுள்களும் உரைநடைகளும் கட்டுரைகள் கூட நான் வந்து கவிதை வடிவில் படித்து தான் நான் அந்த பரீட்சைகளை எழுதின. ஏன்னா அந்த பாடலாகவே எழுதி பழக்கம். அந்த நேரத்தில் தான் நான் மேடையில் நிகழ்ச்சிகள்லாம் சிலது முடிஞ்சதுக்கப்புறம் நன்றி உரை சொல்கிறதுக்காக என்னை கூப்பிடுவாங்க. அந்த நேரத்தில் பள்ளி முடிஞ்சதுக்கப்புறம் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஏன்னா கடைசி நேரத்தில் அந்த புஷ்பம் டீச்சர் தான் சொல்லுவாங்க. அவங்க தட்டி கொடுத்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் சொல்லி இது வந்து இன்னைக்கு இதை கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வார்த்தைகளாக கற்றுக் கொடுத்தாங்க. கொஞ்சம் தேடல்கள் இருந்தது. அப்புறம் எனக்கு பிடிச்சதை நான் வந்து செய்யும்போது எனக்கு ஆறுதல்களும் ஊக்கமும் கொடுத்ததுனால கவிதாயினியாக எழுத்தாளராக மாறிட்டேன். அருமையாக இருக்கு. பரவாயில்லையே. தமிழை நேசிக்கிற பலரை பார்த்துருக்குறோம் இதே நிகழ்ச்சியில். தமிழ் அழகாக பேசுகிறவங்கள பார்த்துருக்குறோம், கவிதைகள் எழுதுகிறவங்கள பார்த்துருக்குறோம். தமிழை தமிழாய் இந்த மாதிரி தமிழ் அல்லாத நீங்கள் தமிழில் இவ்வளவு சிறந்து விளங்குற, இவ்வளவு செழுமையோட ஒரு உறுதியோட பேசுகிற ஒரு தமிழ் பெண்ணை முதல் முறையாக அந்த நிகழ்ச்சியில் இப்போ தான் நாங்கள் பார்க்குறோம். பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. தமிழுக்காகவே நான் டிகிரி எல்லாமே தமிழ் தான். பிலிட் தமிழ், எம்ஏ தமிழ், எம்ஃபில் தமிழ், டிப்ளமோ இன் ஜேர்னலிசம் எல்லாமே தமிழே வேணும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் இங்கே நில்லுங்க, நான் அங்கே போகிறேன். பிஹெச்டி எல்லாம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஓகே, பிஹெச்டி இப்போ பண்ணிட்டு இருக்கீங்க. என்கிட்ட அடுத்த மேல தான். ஓகே, ஆய்வு எது அடிப்படை, என்ன தலைப்பு? தொல்காப்பியத்தில் ஏதாவது சிறப்பு பகுதி எடுக்கலாம்னு முடிவு பண்ணல. தொல்காப்பியத்துக்குள்ள ஒரு ஆய்வு பண்றீங்கன்னா நாங்களாம் அதை படிச்சதே கிடையாது. பரவாயில்ல, சரியான ஆளை கூட கூட்டு வந்திருக்கிறீங்க. அடியாள் கூட்டு வந்த மாதிரி. சரி, அப்போ சுப்பையா ரேகாவுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. பரவாயில்ல. இப்போ உங்களுடைய எதிரணியில் வருகிறவர்களை சந்திப்போம். உதயபானு மகேஸ்வரன் மற்றும் சிங்காரவேலன். இப்போ உங்களுடைய மீடியா பிரவேசம், உங்களுடைய பின்னணியை பற்றி கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கங்க. நான் வந்து ஆக்சுவலி அடிப்படையில் ஒரு இயக்குனர். அடிப்படையில் இயக்குனர். நீங்கள் இயக்கிய படங்கள்? நாளைன்னு ஒரு படம் இயக்குனேன், அப்புறம் சக்கரவியூகம்னு ஒரு படம் இயக்குனேன். அதுக்கப்புறம் வந்து திடீர்னு நடிப்புங்கிற ஒரு விபத்தாக ஏற்பட்டது. மூடர்கூடம் அப்படிங்கிற படத்தில் நடிகனை அறிமுகமானேன். அது ஆரம்பித்து அது போகும்போதே இந்த ஆஃபீஸ் நடிக்கிற வாய்ப்பு வந்தது. ஸோ அதுலேருந்து இப்போ நடிகனாக ஒரு வேற ஒரு ஓகே. இந்த ஆஃபீஸ் தொடரில் உங்களுடைய கதாபாத்திரம் மிக பிரபலம் போல இருக்கு. விஸ்வநாதன் தான் உங்களை எல்லாருக்கும் தெரியும். ஓகே. ஸோ இனிமேல் நீங்கள் வந்து விஸ்வநாதன் எலியஸ் அப்படின்னு தான் நீங்கள் போட வேண்டியது. ஒரு இயக்குனர் ஆகிற உங்களுடைய உருமாற்றம் எங்கேருந்து எப்படி நிகழ்ந்தது? சின்னதுலேருந்தே அந்த ஆர்வம், ஆசை? இல்லை, நான் அடிப்படையில் ஒரு கெமிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். அதுக்கப்புறம் அது சம்மந்தப்பட்ட சில தொழிலாம் செஞ்சேன். அது சரியாக வந்து அமையலை. சினிமாங்கிறது ஒரு ரசிகனாகவே மட்டும் பார்த்துட்டு இருந்த ஒரு காலகட்டம். அந்த நேரத்தில் வந்து என்னுடைய நண்பன் நட்ராஜ், அதாவது நாளை படத்தின் இயக்குனர், ஒளிப்பதிவாளர், இப்போ சதுரங்க வேட்டை படத்தின் கதாநாயகன், அவரை சந்திக்கிற வாய்ப்பு. அவர் வந்து உதவி ஒளிப்பதிவில் இருந்தார். ஸோ அப்படி எங்களுக்குள்ள ஒரு நட்பு உருவாச்சு. அதுலேருந்து ஒரு சினிமா ஆர்வம் வந்தது. அவர் மூலமாகவே நான் இந்த திரைத்துறைக்கு நுழைஞ்சேன். அதுக்கப்புறம் உதவி இயக்குனர் ஆரம்பித்து அதுக்கப்புறம் படிப்படியாக வந்து கதாசிரியர் ஆகி கொஞ்ச நாள் பாம்பேயில் ஒர்க் பண்ணிருந்தேன். அங்கேயே ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து படங்கள் ஆரம்பித்தேன், இயக்குனராக. சரி, நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள். நான் சுந்தர்சியின் இணை இயக்குனர். மகேஸ்வரனுடைய ஒரு 15 வருட நண்பன். நான் எழுதுகிறேன், கிரியேட்டர் தான், நான் டைரக்டர். நம்ம வேலை பார்க்குற படங்களில் வந்து சின்ன சின்ன பாத்திரங்களில் நடிக்கிறது வந்து எல்லா உதவி இயக்குநர்களுக்கும் அது கட்டாயமாயிடும். ஒரு டயத்தில் திடீர்னு ஆள் வர மாட்டாங்க. ஆமாம், நான் நிறைய படத்தில் வந்து கோவில் ஐயராகவே நிறைய பண்ணியிருக்கேன். ஏன்னா அதனாலே நிறைய மந்திரம்லாம் வேறு எனக்கு கற்றுக்கிட்டேன் நான். அது இப்போ லேட்டஸ்ட்டாக சதுரங்க வேட்டை, இவருக்கும் நண்பர், எனக்கு நண்பர் நட்ராஜ், அவர் அந்த படத்தில் கூட ஒரு சின்ன பாத்திரங்கள் பண்ணியிருக்கேன். ஓகே, எழுத்தாளராக இருக்கிறீங்க, நடிகராக இருக்கீங்க, அதெல்லாம் ஓகே. இணை இயக்குனராக இருந்தவர் இயக்குனர் ஆகிறது இப்போ ஜனவரியில் ஆரம்பிக்கிறேன். வெரி குட், பரவாயில்லையே. அதுக்கான வேலைகள் உறுதி ஆயிடுச்சு. ஹீரோ ஃபிக்ஸ் ஆகிட்டு. உங்களோடது உங்கள் குருநாதர் படம் மாதிரியே குடும்பத்தோட உட்காந்து சிரிச்சு பார்க்குற மாதிரி இருக்கு. கண்டிப்பாக குடும்பத்துடன் நல்லா சிரிச்சு என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். கொடுத்த காசுக்கு வஞ்சனை இல்லாத திரைப்படமாக இருக்கும். அப்படிதான் இப்போ படங்கள் எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக போதும் வன்முறை எல்லாம் இல்லை. ஆமாம். ஓகே, உங்கள் இருவருடைய கலை பயணமும் தொடர எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ நிகழ்ச்சியை தொடங்குவோம். யார் முதல் சுற்றை தொடங்க போகிறது நீங்களே தீர்மானித்துக் கொள்ளலாம். பெரியவங்களுக்கு வழிபடுறோம். சரி, அப்போ நீங்கள் ஆரம்பிங்க, நீங்கள் அமர்ந்துருங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்போ முதல் சுற்று தொடங்க போகிறோம். உங்களுக்கு இதனுடைய அடிப்படை விதிமுறைகள் எல்லாம் தெரியும், இருந்தாலும் ஒரு முறை நினைவுபடுத்திடுறேன். 2 நிமிடங்களுக்குள் நீங்கள் 5 சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். நீங்கள் ஒவ்வொரு சொல்லுக்கும் அதிகபட்சம் 3 குறிப்புகள் வரைக்கும் கொடுக்கலாம். ஒரு குறிப்பு கொடுத்த பிறகு ஒரு யூகம் வர வேண்டும்.
ஒரு யுகத்துக்கு பிறகுதான் இரண்டாவது குறிப்பு தேவைப்பட்டால் கொடுக்க வேண்டி வரும். 2 நிமிடத்துக்குள் 5 சொற்களை நீங்கள் கண்டுபிடிக்க முயற்சி எடுக்க போகிறீர்கள். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. மீன், நீர், சுவாசம், செதில், இரும்பு, உலோகம், பழசு, துரு, பொறுப்பு, பதவி, பதவி. 3, பேருந்து, சக்கரம், இயக்குபவர், ஓட்டுநர், 4, சூரியன், பகல், ஒளி, ஜோதி, மூன்றாவது குறிப்பு. ஜோதி, பிரகாசம். Very good. 5 சொற்களை கண்டுபிடிச்சிருக்கிறீங்க முதல் சுற்றுல. 2 நிமிடத்தில் நீங்க போய் அமர்ந்திருக்கலாம். உங்க நண்பர்களை கூப்பிடுவோம். ரேகா, சுபையா வாங்க. அதே விதிமுறைகள். 2 நிமிடங்களில் 5 சொற்கள், ஒவ்வொரு சொல்லுக்கும் அதிகபட்சம் 3 குறிப்புகள். உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. அரைப்பது, கல், குழம்பு, அம்மி, உடல், உயிர், மீன், வேறு, வாழ்வது, மீன், வாழ்வது, கடல், பௌர்ணமி, அமாவாசை, வயல், பசுமை, வேறு, அறுவடை, மூன்றாவது குறிப்பு. சரியா கொடுத்தீங்கன்னா தான் கண்டுபிடிக்க முடியும். சோறு, சேரு, வெரி குட். 5 சொற்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ வயல்னு சொல்லிட்டீங்க, அவர் அறுவடைன்றாரு. வேறுன்னு சொன்னா ஒரு வயலுக்கு சம்பந்தப்பட்ட எத்தனை சொற்கள் மனசுக்கு தோணும்? நீங்க தான் ஒரு நெருக்கி குறுக்கி கொண்டு வரணும். ஸோ அது வேறுன்னா நமக்கு ஈஸியா தெரியுதுல்ல, ரொம்ப சுலபமா இருக்கும். அங்க நிக்கிறவங்களுக்கு அது என்னன்னே தெரியாது. நம்ம கொடுக்குற குறிப்புல நெருக்கிக்கிட்டே வரணும் அவங்கள. அடுத்த முறை கவனமா இருக்கணும் நீங்க. இப்ப நீங்க இங்க நில்லுங்க, சுபையா வந்து குறிப்புகள் கொடுங்க. இப்போ அவர்களுடைய பொறுப்பில் நீங்கள் பொறுப்பா குறிப்புகள் கொடுக்கணும். 5ஐயும் கண்டுபிடிக்க முயற்சி எடுக்கணும். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. புன்னகை, சிரிப்பு, புகைவண்டி, போவது, விரைவு, போவது, 2 குறிப்பு கொடுத்துட்டீங்க. நடிக்காம சொல்லணும். இங்க நடிகராக இருக்கக்கூடாது. புகை வண்டி, வேகம், மூன்றாவது குறிப்பு கொடுங்க. இப்ப போவது சொல்லிட்டீங்க ஏற்கனவே. மூன்றாவது குறிப்பு வண்டவாளம், பாதை, தண்டவாளம், ரயில். இப்ப விடை நீங்க சொல்லணும், இல்லைன்னா அடுத்த சொல் போயிடலாம். வேறு, அடுத்த சொல். நீர், ஈரம், வெரி குட், கம்பு, கூழ், வெரி குட். திறமை, அறிவு. இப்போ 3 குறிப்பு அவர் கொடுத்துட்டாரு. அவர் புகை வண்டி அதுக்கெல்லாம் நீங்க வந்து ஏதாவது ஒரு விடை சொல்லணும். அது சரியா இருந்தா மதிப்பெண், இல்லைன்னா சுற்று முடிக்கும். மீண்டும் அதே குழு கொடுக்கலாமா சார்? நினைவுபடுத்தலாம். என்ன சொன்னீங்க? புகைவண்டி, புகை வண்டி சொன்னீங்க, போவதுன்னு சொன்னீங்க. ஓகே, வண்டவாளம், சரி. என்ன கவிதா இனி? புகைவண்டி, போவது, வண்டவாளம், வழித்தடம், வண்டவாளம், சாரி, ஆஹா, முடிவடைந்தது. என்ன சொல்? தண்டவாளம். ஏன் சொல்லல? தண்டவாளம் தெரியும்ல. இல்ல, என்ன சிரமம்னு தெரிஞ்சுக்கிட்டா அடுத்த முறை சரி பண்ணிக்கலாமே. அதுக்காக இல்ல, தண்டவாளம் யோசிக்கல. ரயில் சொன்னா புகை, அதை யோசிக்க ஆரம்பிச்சு. இப்போ எதுக்காக அவர் வண்டவாளம் சொன்னாரு? தண்டவாளம். அந்த ஓசை அதே மாதிரி இருக்கிற சொல்லுன்னு உங்களுக்கு நினைவுபடுத்துறதுக்காக. நான் அதை கேட்ட உடனே சொல்லிடுவீங்கன்னு நினைச்சேன். சொல்லலன்னொடனே நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன், ஓ அவரே தண்டவாளம் சொல்லிட்டாரு, அப்ப அந்த சொல்லுல வேற ஏதோ சொல்லு போல இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க. புகை வண்டியிலே இருந்து வெளியே வரல. ஓகே, பரவாயில்ல. இப்போ வந்து 4 சொற்கள் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. முதல்ல 5, பிறகு 4. இப்போ முதல் சுற்றில் நீங்க 9 மதிப்பெண்கள். நீங்க அமர்ந்திருக்கலாம். இப்போ நீங்க குறிப்புகள் கொடுக்க போறீங்க, அவரு யோகிக்க போறாரு. ஆமா. உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. தண்டனை, குற்றம், செய்தவர், குற்றவாளி, 1, வண்ணம்,
நிறம், சுவற்றில், பூச்சு, மூன்றாவது துணிக்கு, குறிப்பு, துணி. வர்ணம், அடுத்த சொல் போலாம். பூ, மலர், முன்னாள், மொட்டு, மனம், குணம், வயல், நெல், வளர, உரம். 4 சொற்கள் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. போன முறை 5 கண்டுபிடிச்சிட்டோம்ல. 5 + 4 9. 2 அணிகளுமே முதல் சுற்றோட இறுதியில சரிசமமான மதிப்பெண்கள்ல இருக்கிறீங்க. இப்பொழுது இரண்டாவது சுற்றும் இதே போல 2 நிமிடங்களில் 5 சொற்களை கண்டுபிடிப்பது. ஆனால் திரையில உங்களுக்கு வர சொற்கள்ல ஒவ்வொரு சொல்லிலையும் தேவையில்லாத சில எழுத்துக்களும் கூட சேர்ந்திருக்கும் உங்களை குழப்பதற்காக. தேவையில்லாத எழுத்துக்களை நீக்கிவிட்டு சரியான சொல்லை யூகித்து குறிப்புகள் கொடுக்க தொடங்கணும். உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. வாரிசு, வம்சம், 1, கப்பல், போக்குவரத்து, கரை, துறைமுகம், 2, இருக்கை, நாற்காலி, அரசன், அரசி, தலையில், கிரீடம், 4, படிப்பு, கல்வி, பறக்கம், பட்டம். வெரி குட். 5 சொற்களை கண்டுபிடிச்சிட்டீங்க அபாரமா. இப்ப நீங்க அமர்ந்திருக்கலாம், அவங்க வரட்டும். இரண்டாவது சுற்றோட விதிமுறைகள் தெரியும்ல, பாத்தீங்க. தொடங்கலாமா? இப்ப இவ்வளவு நேரம் அவங்க விளையாண்டாங்களே அதே தான். முதல்ல அவங்க தான் குறிப்புகள் கொடுக்க போறாங்க. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. குறிப்பை கேட்டவுடனே நீங்க யோகிக்கணும். அதே தான். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. தீ, நெருப்பு, எரிப்பது, புகை, மூன்றாவது குறிப்பு கவனமா தீப்பெட்டி, இல்ல, மூன்றாவது குறிப்பு கவனமா கொடுத்த பிறகு நீங்க உபயோகிப்பது, மண்ணெண்ணெய், மன்னிக்கணும். அடுத்த சொல். சூரியன், சந்திரன், மலர்வது, உதயம், Very good. கணபதி, எலி, Very good. துன்பம், இன்பம், சுடர், இடர், Very good. கணம், எடை. 4 சொற்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. 1 தவற விட்டுட்டீங்க. திருப்பி அது வரலாம். திரும்ப சும்மா வேணா சொல்லி பார்க்கலாம். அடுப்பு, எடுப்பு, அடுப்புக்கு இடுப்பா? எடுப்பு சார். ஹலோ. ஓ, எடுப்பா? தானே பார்த்தேன். தீ, ஓகே. எரிவது, பற்றவை, கட்டை, காடு, அடுப்புல காடா? எரிவது, அடுப்புல எரியிற கட்டைக்கு பேர் என்ன? மரக்கட்டை, விறகு. அதான் மரக்கட்டையும் எரியும். இது வேற. பரவாயில்ல. ஸோ அதே மாதிரி திரும்ப ஒரு சொல்ல தவற விட்டுருக்கிறீங்க. நீங்க போய் அமர்ந்திருக்கலாம். உங்க நண்பர்களை கூப்பிடுவோம். அதே அடிப்படையில் தான் நீங்க குறிப்புகள் கொடுக்க போறீங்க. தேவையில்லாத எழுத்துக்களை விலக்கிவிட்டு சொல்லை யோகிக்க வேண்டும். உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. அப்பா, அம்மா, குழந்தைகள், குடும்பம், முதுமை, இளமை, 2, ஆசி, வாழ்த்து, திருமணம், கல்யாணம், பொருத்தம், ஜாதகம், நோய், பிணி, தீர, மருந்து. வெரி குட். 5 சொற்களையும் கண்டுபிடிச்சிட்டீங்க. இரண்டாவது சுற்றுல 10 மதிப்பெண்கள் முழுமையா. இப்ப நீங்க அமர்ந்திருக்கலாம், அவங்க வரட்டும். தொடங்கலாமா? உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. தாளம், ராகம், 1, பசை, கோந்து, 2, நிஜம், உண்மை, 3. சாக்கு, மூட்டை, வெரி குட். வேகம்,
விரைவு. வெரி குட். ஸோ இனிமேல் நீங்கள் தான் குறிப்புகள் கொடுக்கணும், அவங்க யூகிக்கணும். இது உங்களுக்கு நல்லா ஒர்க் ஆகுது இல்லை? 5ஐயும் கண்டுபிடிச்சிடுறீங்க. வெல் டன். இப்போ போன முறை 4, இப்போ 5. முதல்ல ஒரு 9, இப்போ ஒரு 9. மொத்தம் நீங்கள் 18 மதிப்பெண்கள், அவங்க 19. 1 தான் இடைவெளி. பரவாயில்ல, அதை சரி பண்ணிக்கலாம். இடைவேளைக்கு பிறகு சுவாரஸ்யமான மறுபகுதியில் உங்களை சந்திப்போம். இது காளிமார்க் பவன்டோ ஒரு வார்த்தை 1 லட்சம் தமிழோடு விளையாடு, பவர்ட் பை சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு காளிமார்க் பவன்டோ ஒரு வார்த்தை 1 லட்சம் தமிழோடு விளையாடு, பவர்ட் பை சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இன்னைக்கு வந்திருக்கிற பிரபலங்கள் விஜய் டிவி தொடர்களில் உங்களுக்கு மிகவும் பரிச்சயமான முகங்கள். இந்த அணி சுப்பையா மற்றும் ரேகா, இவங்க 2வது சுற்றுல 18 மதிப்பெண்கள் எடுத்த நிலையில் இப்போ 3வது சுற்றுக்கு வந்திருக்கிறாங்க. 3வது சுற்று அதே போல 2 நிமிடங்களில் 5 சொற்களை கண்டுபிடிக்கிறது. இதில் ஓரிரு எழுத்துக்கள் விடப்பட்டிருக்கும் ஒரு சொல்லில். சரி. அதை கண்டுபிடித்து பூர்த்தி செய்து அந்த சொல்லுக்கான குறிப்புகளை நீங்கள் கொடுக்கலாம். சரி. உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. வாக்கு. உண்மை. தவறாதவர். பொறுமையா சொல்லுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. வாக்கு. சொல்லியாச்சு. தவறாதவர். தவறாதவர். உண்மை. 3வது குறிப்பு கொடுத்தாச்சு, உண்மை. இப்போ நீங்க விடை வேற வேற. அவ்வளவுதான். அடுத்த சொல் போலாம். சூரியன். கிரகணம். மாங்காய். பறிப்பது. வேறு. கொக்கி. ஊர்வது. எறும்பு. பேரணி. ஊர்வலம். இது குறிப்பு கொடுத்தாச்சு, அதேதான். வாக்கு. சத்தியம். வெரி குட். எப்படி மிரட்டி கொண்டு வந்துடுறீங்க? ஏன் முதல்ல வந்து அந்த வார்த்தை தோணவே இல்லையா உங்களுக்கு? இல்ல, அது உண்மையிலே இருந்த சத்தியத்துக்கு வரல. அது வேற சொல்லுறேன். சத்தியம் தவறாதவர் அப்படிமாங்க. அடுத்த முறை கவனமா இருந்துக்கணும். ஆமா. இப்போ நீங்க போய் அமர்ந்துருங்க, அவங்க வரட்டும். இப்போ முதல் வாய்ப்பு 3வது சுற்றுல உங்களுக்கு. நீங்க பார்க்க போகிற சொல்லில் ஓரிரு எழுத்துக்கள் விடப்பட்டிருக்கும். அதை யூகித்து பூர்த்தி செய்து நீங்க குறிப்புகள் கொடுக்க தொடங்கலாம். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. குதிரை. பயணம். காலில். லாடம். வாய்ப்பு. வேறு. வெற்றி. ஜெயம். எதிர். தோல்வி. முடிந்தது. அடுத்த சொல்லுக்கு போலாம். உடைக்க. முரம். தாவும். குரங்கு. நீரில். தவளை. பெண். ஆண். அழகி. தேவதை. வெரி குட். 2 பெரிய மனுஷன் பேசிக்கிற பேச்சா அது? விஸ்வநாதன் நல்லவர் நம்பிட்டு இருக்கிறாங்க. உள்ளுக்குள்ள எப்போதுமே எழுமே. அந்த முதல் சொல்ல தவற விட்டுட்டீங்களே. அது என்ன வார்த்தை? இழப்பு. இழப்பு. இப்ப 4 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறோம். ஆமா. இப்ப நீங்க அமர்ந்திருக்கலாம், அவங்க வரட்டும். இந்த 4வது சுற்று கால அவகாசம் பாதி ஆயிரும். ஒரே நிமிட அவகாசம். இதில் 10 சொற்களை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அதாவது 10 கண்டுபிடிச்சாகணும்னு அவசியம் இல்லை, 10 வரைக்கும் கண்டுபிடிக்கலாம். எவ்வளவு கண்டுபிடிக்கிறீர்களோ உங்களுக்கு அவ்வளவு நல்லது இறுதி சுற்றுக்கு தகுதி பெறுவதற்கு. ஓகே. 1 நிமிடத்தில் 10 சொற்கள் வரை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஒவ்வொரு சொல்லுக்கும் அதே போல 3 குறிப்புகள் மட்டுமே. ஒவ்வொரு குறிப்புக்கு பிறகும் ஒரு யூகம் வரணும். ஒரு யூகம் அவங்க சொன்னாதான் அடுத்த குறிப்பு சொல்லணும். ஓகே. இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 10 சொற்களை 1 நிமிடத்தில் நம்ம கண்டுபிடிக்கணும்னா ரொம்ப விரைவாக யூகம் நம்ம குறிப்புகள் கொடுக்கணும், வேகமாக யூகிக்கணும். ரொம்ப யோசிக்கிட்டே இருந்தோம்னா கால அவகாசம் முடிஞ்சு போயிடும். தொடங்கலாமா? தொடங்கலாம். உங்களுக்கான 1 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. நம்மாழ்வார். பசுமை. அசதி. அசதி. சோர்வு. ஒன்று சொன்னா யூகம் வந்தாதான் குறிப்பு. துன்பம். வளைப்பு. அடுத்தது போலாமா? அடுத்த சொல்.
மாதம். சித்திரை. சொல்லுங்க சீக்கிரம். அடுத்த சொல் போயிடலாமா? அடுத்த சொல். சாப்பாடு. உணவு. மருந்து. எருந்து. சாப்பாடு. மூணாவது குறிப்பு. திரும்ப கொடுத்தாலும் மூணாவது. அடுத்த சொல் போலாமா? நெல். பருந்து. அடுத்த சொல் போயிடலாமா? போலாம் சார். அடுத்த சொல். பிசுக்குதல். கஞ்சம். வரலாறு. கால அவகாசம் முடிவடைந்தது. 2 சொற்கள் கண்டுபிடித்திருக்கிறீர்கள். அவங்க 2 கண்டுபிடித்தாலே மணி ட்ரீ ரவுண்டுக்கு அவங்க தகுதி அடைஞ்சிருவாங்க. காத்திருந்து பார்ப்போம். வெயிட் பண்ணுங்க. வெற்றி வாய்ப்பு ரொம்ப பிரகாசமா இருக்க மாதிரி தெரியுது உங்க முகங்களை பார்த்தாலே. ஆனா நீங்க 10 கண்டுபிடிக்க முயற்சி எடுங்க. ஒரு பயிற்சி தளமா வச்சுக்குவோம். கண்டிப்பா. 1 நிமிட கால அவகாசம், 10 சொற்களுக்கான வாய்ப்பு. உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. காலின். செருப்பு. ஆபரணம். கொலுசு. வெரி குட். 1. ஒல்லி. குண்டு. 2. சாப்பாடு. உணவு. 3. பணக்காரன். ஏழை. தன்மை. ஏழ்மை. 4. காதலி. தோடு. ஆபரணம். காதேவா? அப்படிலாம் கேட்கக்கூடாது. அது ஒரு அடுத்த குறிப்பு. 3வது குறிப்பு. அணிவது. கம்மல். 5. முதலாளி. தொழிலாளி. வேறு. எஜமான். 6. வாங்க டயர் போயிட்டே இருக்கு. நீ. நான். மொட்டை. சொட்டை. வெரி குட். அதை ஏற்றுக்கொள்கிறோம். 7 மதிப்பெண்கள். திரு உதயபானு, திரு சிங்காரவேலன் 2 பேர் சேர்ந்து அழகாக கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. 7 மதிப்பெண்கள். மொத்த மதிப்பெண்கள்லாம் பற்றி இப்போ கவலைப்பட வேணாம். நீங்கள் மணி ட்ரீ ரவுண்டுக்கு தகுதி பெற்று விட்டீர்கள். நீங்கள் இப்படி இவரோட சேர்ந்துக்கங்க. 2 பேர் இப்படி வாங்க. சுப்பையா, சொல்லுங்க என்ன நிகழ்ந்தது? வெற்றி தோல்வி சகஜம் தான். யாரோ ஒருத்தர் ஜெயிச்சாகணும், இன்னொருத்தர் தோத்தாகணும். ஆனால் உங்களுடைய வாய்ப்பு போனது எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுடைய கண்ணோட்டத்தில் நிதானம் வேணும். கொஞ்சம் அந்த டைமுக்குள்ளே யோசிக்கணும். ஓகே. கரெக்டான அந்த பொருத்தமான குறிப்புகளை கொடுக்கணும். இன்னொன்று கொஞ்சம் தடுமாற்றமும் எனக்கு கொஞ்சம் வேகம் அதிகமாயிடுச்சு. கொஞ்சம் நிதானமாக இருந்திருந்தா வெற்றி கிடைச்சிருக்கலாம். ஓகே, சரி. நீங்கள் ஜெயிச்சதுக்கான காரணம் மனசு புரிதல்னு வச்சுக்கலாம். இன்னொன்று நிறைய இப்போ வெளிப்படங்கள்லாம் ஒர்க் பண்ணோம் இல்லையா? ஆந்திரா தெலுங்கு படம் நிறைய பண்ணியிருக்கோம், மற்ற விஷயங்கள் பண்ணியிருக்கோம். இப்போ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கலோக்கியலான தமிழ் வார்த்தைகள் தான் தெரியும். அப்படி தான் பேசுகிறேன். என்னங்க சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கீங்க, உணவு இருந்து விட்டீர்களா அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு புரியாது. நாங்கள் அந்த மாதிரி நிறைய பேசி பழக்கம் உண்டு. அவங்களுக்கு மத்தியில் தனியாக ரகசியம் பேச முடியாது, இல்லை ஹிந்தியில இங்கிலீஷில் பேச நல்லா இலக்கணமாக பேசிக்கிறது. அப்படி பேசுறது ஒரு வார்த்தைக்கு ஒரு 5 வார்த்தைகளை வேற போட்டு பேசினோம்னா அவங்களுக்கு புரியாது. அப்படிங்கிறது அந்த நடைமுறை இதே உங்களுக்கு இங்கே உதவி ரொம்ப காலமாக அது பயிற்சியில் இருக்கு. ஓகே, இப்போ அது மணி ட்ரீ ரவுண்டில் உங்களுக்கு எவ்வளோ கை கொடுக்க போகுதுன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இங்கே விடைபெறுவதற்கு முன்னால் உங்களுடைய பரிசு பொருட்கள். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற இந்த பிரபலங்கள் 4 காளிமார்க் பொவன்டோ வழங்கும் கிஃப்ட் ஹேம்பர் பரிசாக கிடைக்கிறது. கூடவே இவர்கள் 4 நலாஸ் ஆப்பக்கடை வழங்கும் ரூபாய் 3000க்கான கிஃப்ட் வவுச்சர் ஒவ்வொருவருக்கும் பரிசாக கிடைக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் 4வது சுற்றோடு வெளியேறும் இந்த அணி ரேகா மற்றும் நண்பர் சுப்பையாவுக்கு தி சென்னை மொபைல்ஸ் வழங்கும் ரூபாய் 7500க்கான கிஃப்ட் வவுச்சர் பரிசு. இன்றைய நிகழ்ச்சியில் 4 சுற்றுகளை கடந்து மணி ட்ரீ சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கும் அணி திரு உதயபானு மகேஸ்வரன் மற்றும் சிங்காரவேலன் அவர்களுக்கு ISL ஃபார்ம்ஸ் அண்ட் ரிசார்ட்ஸ் வழங்கும் ரூபாய் 10,000க்கான ஹாலிடே பேக்கேஜ் பரிசு ஒவ்வொருவருக்கும். ஒரு இடைவேளைக்கு பிறகு சுவாரஸ்யமான அந்த மணி ட்ரீ ரவுண்டில் சந்திக்க போறோம். அதுவரை காத்திருங்கள். இது காளிமார்க் பொவன்டோ ஒரு வார்த்தை 1 லட்சம் தமிழோடு விளையாடு, பவர்ட் பை சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு காளிமார்க் பொவன்டோ ஒரு வார்த்தை 1 லட்சம் தமிழோடு விளையாடு, பவர்ட் பை சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறது இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதி சுற்று, அதாவது மணி ட்ரீ ரவுண்ட்.
இந்த சுற்று தொடங்குறதுக்கு முன்னாடி அது விதிமுறைகள்லாம் நான் சொல்லிடுறேன். இருந்தாலும் கொஞ்சம் உங்களை இலகுபடுத்துறதுக்கு நீங்க பாடி கேட்கணும்னு ஆமா எனக்கு ஒரு ஆசை இருக்குது. கண்டிப்பா சார். ஆ. ஒரு இசையமைப்பாளர் முன்னாடி ஒரு கத்துக்குட்டி கத்துறத ஒரு ரூம்ல எல்லாம் என்ன எப்படி பாருங்க அந்த மாதிரி நினைச்சு ஜாலியா நீங்க பாருங்க. தான் ஹோஸ்ட்னு ஜெயிக்கிறோமோ இல்லையா, நீங்க பாடியாத வாய்ப்பு கேட்டணும். கம்பன் ஏமாந்தான் இளம் கன்னியரை ஒரு மலரென்றானே கற்பனை செய்தானே. கம்பன் ஏமாந்தான். ஆத்திரம் என்பது பெண்களுக்கெல்லாம் அடுப்படி வரைதானே. ஒரு ஆதிக்க நாயகன் சாதிக்க வந்தால் அடங்குதல் முறைதானே. உங்களுடைய எழுத்து பின்னணியை பத்தி சொல்லுங்களேன். நீங்க எழுத்தாளர்னு சொன்னீங்க, வெறும் திரை எழுத்தாளர் மட்டுமா அல்லது எழுத்தாளர்? பத்திரிகையில் நிறைய எழுதியிருக்கேன் நான். குமுதம், வாரமலர், தினமலர், இந்த பத்திரிகையில் குமுதம் பக்தி, இதில் அது எழுத்துங்கிறது என்ன சொல்கிறது, நம்மளோட எண்ணத்துக்கெல்லாம் பெரிய ஒரு வடிகாலாகவும் இயல்பில் நிறைய படித்து எழுதணுங்கிற தூண்டுதல்னாலையும் நிறைய எழுதுறது உண்டு சார். வாழ்த்துக்கள். இப்போ நம்மளுடைய மணி ட்ரீ ரவுண்டை தொடங்குவோம். இதில் மொத்தம் 5 நிலைகள் உண்டு. ஒவ்வொரு நிலையை கடக்கும் பொழுதும் ஒரு பரிசு தொகை. முதல் நிலையை கடந்தால் 10,000 ரூபாய், பிறகு 20,000, 30,000, 50,000, 5வது நிலையை ஜெயித்தால் 1,00,000 ரூபாய். இப்போ முதல் நிலையில் கொடுக்கப்படுகிற 9 சொற்களுள் 5 சொற்களை 2 நிமிடங்களுக்குள் கண்டுபிடித்தால் உங்களுக்கு 10,000 ரூபாய். இதில் உங்களுக்கு இலகுபடுத்தி இருக்கிறது நாங்கள் என்னன்னா, நீங்கள் கண்டுபிடிக்க போகிற 5 சொற்களுமே ஒரே முதல் எழுத்தை கொண்டு தான் தொடங்கும். ஸோ முதல் சொல்ல கண்டுபிடித்த உடனே அதை மனசில் நினச்சிக்கிட்டே நீங்கள் அடுத்த சிந்திக்க உங்களுக்கு ரொம்ப இலகுவாக இருக்கும். இப்போ அதில் 9 எழுத்து, நமக்கு 9 வார்த்தை இருக்கும். 9 வார்த்தைகள் வாய்ப்பு உண்டு. ஒருவேளை ஒன்று சிரமமாக இருந்தால் அடுத்ததுன்னு போயிடலாம். அடுத்தடுத்து 5 out of 9 அப்படி வச்சுக்கலாம் ஆப்ஷன்ஸ். ஏதாவது 5 கண்டுபிடித்தால் உங்களுக்கு 10,000 ரூபாய். எல்லாம் முதல் எழுத்து. 9 வார்த்தையில இருந்து ஒரு 5 எடுத்து அதுக்கான குறிப்பு மட்டும் கொடுத்துட்டு இருக்கணும். உங்களுக்கு வரிசையாக ஒவ்வொன்றா தான் வரும். முதல் சொல்ல பார்க்குறீங்க, இது கண்டுபிடிச்சலாம்னா அதை சொல்ல ஆரம்பிக்கலாம். சிரமம் நினச்சிங்கன்னா அடுத்த சொல்லுக்கு போயிடலாம். சரி, ரெடி. இப்போ முதல் நிலையை தொடங்கலாம். ரூபாய் 10,000க்கான சவால். 2 நிமிடங்களில் 5 சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. வில், அம்பு. 1. முதல் எழுத்தை நினைவில் வச்சுக்க. நீளம், அகலம். 2. போர், முதல் எழுத்து போர். அடுத்த குறிப்பு எதிர். அடுத்தது பேருங்க. ரொம்ப சுலபமா சொல்லலாம். போர். முதல் எழுத்தும் தெரியுது. போர்னு சொல்றாரு, எதிர்னு சொல்றாரு. போருக்கு எதிர் என்ன? போருக்கு எதிர் அது ஓகே, அது சொல்லு. முதல் எழுத்து என்ன போங்க. அற்புதம், அதிசயம். 4. இது சொல்றீங்களா? அடுத்த சொல். பரீட்சை. பரீட்சை. தேர்வு. எழுதுதல், அட்டை. வெரி குட். நான் அந்த ஆங்கிறதே விட்டுட்டேன். அதை தான் நான் நினைவுபடுத்திக்கிட்டேன். 5 சொற்கள் கண்டுபிடிச்சு 10,000 ரூபாய் வென்றிருக்கிறீர்கள். திரு உதயபானு, திரு சிங்காரவேலன், வெல் டன். அந்த போருக்கு நீங்க இவ்வளோ சிரமப்பட்டிருக்க. போரையே சொல்ல சொல்றாரா இல்ல அதுக்கு எதிர் சொல்ல சொல்றாரா? முதல் வார்த்தையா இல்லையா? பயங்கர கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு அது. சரி, அதுவும் வேற எடுத்து கொடுத்தாரு. சரி, இப்போ உங்களுக்கு 10,000 ரூபாய் ஜெயித்த நிலை. 2வது நிலை 20,000 ரூபாய்க்கு சவால் விட போறோம். அதே 2 நிமிடங்களில் 5 சொற்கள். 8ல் 5. 8 சொற்கள் கொடுப்போம். அதில் ஏதாவது 5 கண்டுபிடித்தால் போதும். இந்த 2வது நிலையில் நீங்க திரையில பார்க்க ஒவ்வொரு சொல்லிலும் எழுத்துக்கள் இடம் புலர்ந்து நிற்கும். அதை சரியான இடத்துல பொருத்தி சொல்லை விளங்கி கொண்டு குறிப்புகள் கொடுக்க வேண்டும். முதல் வார்த்தை ஒன்று இருக்கணும். அது கிடையாது, அதெல்லாம் அதோட முடிஞ்சு போச்சு. ஆமா, இப்போ நம்ம ஆள் மாறிக்கவே முடியாதுல்ல சார்? இல்ல, இதே தான் கடைசி வரைக்கும் வருது. உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. தொல்காப்பியம், இலக்கணம். வெரி குட். மடல், கடிதம். 2. தொழிற்சாலை, தொழிலாளி. அக்ரிணை, எந்திரம். வெரி குட். ரொம்ப அழகான குறிப்பு. அக்ரிணை. ஆசிரியர், மாணவர். குரு, ஆசான். வெரி குட். கருணை, இரக்கம். வெல் டன்.
5 சொற்களை கண்டுபிடிச்சு 20,000 ரூபாய் ஜெயித்திருக்கிறீர்கள் திரு சிங்காரவேலன், திரு உதயபானு மகேஸ்வரன். அந்த இயந்திரம்க்கு நீங்க கொடுத்த குறிப்பு வந்து இது வந்து தமிழ்ல அந்த முதிர்ச்சி ஒரு மொழியில இருந்தா மட்டும்தான் அது சொல்ல முடியும். தமிழ் தெரிஞ்ச எல்லாரும் சொல்ல முடியாது. எல்லாருக்கும் இந்த சொல் தெரியும். அந்த சமயத்துல யதார்த்தமா உதிக்கிறது வந்து ஆமா ஆமா. ஒரு தொழிற்சாலைன்னு சொல்லியாச்சு, தொழிலாளின்னு சொல்லியாச்சு, அக்ரிணைன்னு சொல்லி இயந்திரத்தை கண்டுபிடிக்க வச்சதுக்காக சிறப்பா உங்களுக்கு ஒரு பாராட்டு. வெல் டன். இப்போ 2வது நிலையும் கடந்து விட்டோம். 20,000 ரூபாய் உங்கள் கையில். ஆனால் உறுதி பணம் வந்து 3வது நிலைக்கு பிறகுதான் இருக்கும், 30,000 ரூபாய். ஏன்னா இப்போ எங்க தவற விட்டாலும் உங்களுக்கு 10,000 ரூபாய் தான். 3வது நிலையில் 30,000 ஜெயித்தால் அது உங்களுக்கு உறுதி பணம். இங்கே ஒரு சிறிய சவால் உங்களுக்கு வரப்போகிறது. என்னன்னா 2 நிமிடத்தில் 5 சொற்கள், அதுல மாற்றம் இல்லை. ஆனா மொத்தம் 7 சொற்கள் உங்களுக்கு கொடுப்போம். அதுல 7ஐ நீங்க வேணா மனப்பாடம் பண்ணிக்கலாம். அதுல ஏதாவது 5ஐ கண்டுபிடித்தால் போதும். நீங்க மனப்பாடம் செய்த பிறகு அந்த சொற்கள் திரையில் வராது. அதற்கு 30 வினாடிகள் கொடுப்போம் உங்களுக்கு. 30 வினாடிகள் இருக்கும். 30 வினாடிகளில் நீங்கள் 7 சொற்களை மனப்பாடம் செய்து கொள்ளலாம். அடுத்த 1.5 நிமிடங்களில் குறிப்புகள் கொடுத்து அந்த 5 சொற்களை கண்டுபிடித்தால் உங்களுக்கு 30,000 ரூபாய். இப்பொழுது மனப்பாடம் செய்து கொள்வதற்கான 30 நொடி கால அவகாசம் தொடங்குகிறது. அடுத்தது போலாமா? மனப்பாடம் செய்து கொள்ளும் கால அவகாசம் நிறைவேறுகிறது. இப்போ 1.5 நிமிடங்களில் நீங்கள் குறிப்புகள் கொடுத்து 5 சொற்களை கண்டுபிடிக்க வைக்க வேண்டும். உங்களுக்கான 1.5 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. கட்டில், கட்டில், படுக்கை, பஞ்சு, மெத்தை, 1, கைதி, குற்றவாளி, கையில், விலங்கு, வேறு, காப்பு, வெரி குட், 2, மரணம், ஜனனம், வெரி குட், 3, எனக்கு 2 சொல்ல வேணுமா? மறந்து வச்சேன். 10 30 அவங்க கையில தான் இருக்கு. நீதி, நேர்மை, பலகை, சட்டம். நாளாச்சுன்னு ஒண்ணே ஒன்று தான். 20 செகண்ட் பொறுமையா இல்லையா அது? பரபரப்பு இல்லாமல் சொல்லுங்க. சட்டம் இல்லையா? சட்டம். 15 வினாடிகள். முடிஞ்சது. உங்களது கால அவகாசம் முடிவடைகிறது. 4 சொற்கள் அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க. அந்த 1ல வந்து சிக்கிருச்சு. கடைசியில இருந்து ஞாபகம் வச்சுட்டு வந்தேன். அதாவது ஒரு எவ்வளவு வார்த்தைகள் தருவி மாதிரி கேட்டுக்கலாம். கடைசியில இருந்து ஞாபகம் வச்சுட்டு வந்தேன். முதல்ல ஞாபகம் எப்படி 7ல ஒரு 5 டப்டன் பிடிச்சிருந்துங்களா? கடைசி 2 ஒரு வார்த்தை. நான் ஒன்று ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு நினச்சேன். ஏற்கனவே அதிசயம் ஒன்று சொன்னேன். ஆமா அதுதான். அது வந்து அற்புதம்னு வந்தது. இங்கே உல்டாவா இருந்துச்சு. அது அது விஷயம்னு ஒன்று இருந்ததா? விஷயம் ஒன்று வந்தது. அதிசயம் விஷயம். விஷயம் வேண்டாம்னு முதல்ல வச்சிட்டேன். அதிசயம் விட்டுட்டேன். ஓ, அது சிரமம், குறிப்பு கொடுக்குற சிரமம். அது இது செய்தி அந்த மாதிரி கொடுக்கலாம். செய்தி, தகவல் அந்த மாதிரி கொடுக்கலாம். எனவே அது இந்த கேம் பரவாயில்ல. 30,000க்கான நிலையில் வந்து நீங்கள் சவால் விட்டாலும் அந்த வெற்றி வாய்ப்பு இழந்தாலும் 10,000 ரூபாய் நீங்கள் எடுத்து செல்லலாம். நீங்கள் 2 பேரும் இதை விளையாண்டது அருமையாக இருந்தது. பொதுவாக இந்த சுற்று வந்து பள்ளி மாணவர்களுக்கு வந்து அல்வா சாப்பிட்ற மாதிரி மெமரி இல்லை. அவங்க வயசுக்கு வந்து அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எப்படி தான் இளமையில் வந்து அப்படி ஒரு பிரமிப்பான ஒரு திறன் அவங்களுக்கு இருக்குன்றது. இந்த நீங்கள் யூடியூப்ல போய் ஒரே ஒரு முறை அந்த செமிஃபைனல்ஸ் பார்த்துருக்கோம். அந்த பிள்ளைகள் வந்து ஒரு நிமிடத்தில் 15 சொற்களை வந்து மனசுக்குள்ள நிறுத்திக்கிட்டு சொல்றது பார்க்கும் பொழுது ரொம்ப பிரமிப்பா இருக்கும். இல்லை ஃபாஸ்ட் அந்த அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வர சொல்லுவாங்க. ஆச்சரியமா இருக்கும்.
அதான் இதில் வந்து இந்த விளையாட்டில் வந்து வெறும் தமிழ் மொழி வள அறிவு மட்டும் இல்லாமல் கூட சில சில ஞாபக சக்திகளும் தேவைப்படுது, சமயோசித புத்தி தேவைப்படும். கண்டிப்பா. ஆமா, ஏன்னா நமக்கு தெரிந்த சொற்கள் தான் எல்லாமே. அந்த சந்தர்ப்பத்துக்குள்ள அதுக்கான இணை சொற்களை நம்ம சிந்திக்கிறது கொஞ்சம் சிரமமாயிடும். கண்டிப்பா ரொம்ப அற்புதமான, நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இந்த பார்ட்டிசிபேஷன் பெரிய விஷயம் தான், அது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியான விஷயம். ஒரு வாரத்தில் போயிடுச்சு சாமி. ஒரு வார்த்தை அந்த அற்புதம் சொன்ன மாதிரி அற்புதம் ஞாபகம் வந்துருக்கணும். ஏன்னா ஏற்கனவே விளையாண்டுருக்கோம். அதனால தான். ஆனால் போன சுற்றுல அதிசயம் இருந்தது, அப்போ அற்புதம் சொன்னீங்க. ஸோ இதை சொல்லி இதை கண்டுபிடிச்சிருவீங்க நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். விடைபெறுவதற்கு முன்னால் உங்களுடைய பரிசு பொருட்கள். இன்றைய நிகழ்ச்சியின் மணி ட்ரீ ரவுண்டுக்கு தகுதி பெற்று விளையாடிய இந்த இருவருக்கும் ஜஸ்ட் சல்வார்ஸ் வழங்கும் ரூபாய் 15,000 பெருமானம் உள்ள கிஃப்ட் வவுச்சர் பரிசாக கிடைக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் மணி ட்ரீ ரவுண்டுக்கு தகுதி பெற்று முதல் நிலை ஜெயித்து 10,000 ரூபாய் ஜெயித்ததற்காக விஜய் டிவி இவர்களுக்கு வழங்கும் காசோலை. மறுபடியும் அடுத்த வாரம் புதிய 2 அணிகளோடு வேறு சில பிரபலங்களோடு உங்களை சந்திக்கும் வரை இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற இந்த இருவர் சார்பிலும் நன்றி, வணக்கம், வாழ்த்துதல் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஜேம்ஸ் வசந்தன். இது காளிமார்க் பவன்டோ, ஒரு வார்த்தை 1 லட்சம் தமிழோடு விளையாடு, பவர்ட் பை சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்.